திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ரசூலுல்லா வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை மாதிரி யாராலும் வாழ முடியாது. ஹதீஜா நாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த ரெஸ்பெக்டை ரசூலுல்லா கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயோட விளையாடணும், ஏன்னா அவங்கள புத்தி விளையாட்டு புத்தி, அவங்களோட விளையாடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முத்தஅவ்விதன் முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா அம்மா பஅத். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் பலவிதமாக சொல்லுவான். அதிலே ஒரு முக்கியமான வார்த்தை தான் லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த வார்த்தையை வெறுமனே வளமையாக மிம்பர்களிலே கேட்பது போல் இல்லாமல் கொஞ்சம் ஆழமாக சென்று இந்த வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. குர்ஆனில் இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது லக்கது என்ற வார்த்தையை சொல்லுகிறார். கது என்ற சொல்லுக்கு அரபியிலே திடனாக, நிச்சயமாக, கட்டாயமாக என்ற அர்த்தம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நாம் எவ்வாறு அடைந்து கொள்வது என்பதிலேதான் நம்மவர்கள் பிழைக்கிறார்கள். அது நீங்கள் நினைக்கக்கூடாது இபாதத்தில் மட்டும்தான் முன்மாதிரி என்று நாம் நினைக்கக்கூடாது. வியாபாரம் என்று எடுத்தாலும் அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் இது போன்று இருக்கக்கூடிய விடயங்கள், அனைத்து விடயங்களிலும், அது இபாதத்தல்ல, இபாதத்தை தாண்டி எந்த விடயமாக இருந்தாலும், அது தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் முன்மாதிரி இருக்கிறது. அதிலே விசேஷமாக ஒன்றை சொல்வதாக இருந்தால், குடும்ப வாழ்க்கையில் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி போல் ஒரு முன்மாதிரியே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறார். இந்த வியாபாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனால் தான் சொல்லப்படுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் நல்ல மனிதராக முதலாவது அடையாளம் காணப்பட்டது வியாபாரத்தில் தான். ஏன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை திருமணம் முடிக்க பேசும்போது அவர்கள் எதன் மூலமாக பேசச் சொன்னார்கள் என்றால், கதீஜா நாயகியுடைய வியாபார பொருட்களை கொண்டு போய் ஷாமிலே வியாபாரம் செய்துவிட்டு வந்ததன் பின்னால் தான் கதீஜா நாயகி ரசூலுல்லாவை திருமணம் முடிக்குமாறு திருமணம் பேச சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திலே முதலாவது அறிமுகமாகுவது நல்ல மனிதனாக அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற பட்டம் கொடுக்கப்படுவது கூட வியாபாரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முன்மாதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நம்மிலே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து இவன் நல்லவன் என்று சொல்லலாம். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனா, நல்ல குணமுடையவனா என்பதை குடும்ப வாழ்க்கையை வைத்துத்தான் முடிவு பண்ண வேண்டும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீ சாலிஹான மனிதனாக இருந்து கொள்ளுண்டாங்க. சாலிஹான மனிதன். அந்த சஹாபி ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சாலிஹானவனா இல்லையா என்பது எனக்கு எவ்வாறு தெரியும்? நல்ல கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளு, அவன் உன்னை சாலிஹானவன் என்றால் நீ சாலிஹானவன். சரியான ஒரு பதில் இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய ஆழங்கள் புரியும். ஒரு மனிதனுக்கு பிரயாணம் என்பது நரகத்துடைய ஒரு துண்டு என்னாங்க. பிரயாணம் ஃப்ளைட்ல போனாலும் டயர்ட் இருக்கும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஒரு மனிதனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வதாக இருந்தால் அவனோட ஒரு பிரயாணம் வைத்து பாருண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆளை பார்த்தா நல்லா தான் இருக்கிறாரு, கதைக்கிறாரு, பேசுறாரு. ஒரு பிரயாணம் போய் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன்? நல்ல குணமுடையவனா, அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடியவனா, பணத்தை செலவழிக்க கூடியவனா, அடுத்த மனிதனை ஆபத்தில் விட்டு விட்டு ஓடக்கூடியவனா? இதெல்லாம் ஒரு பிரயாணத்தின் மூலமாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். சொல்லுவாங்க, அவனோட 30 வருஷம் பழக்கமா இருந்தேன், போன வருஷம் தான் ஒரு பிரயாணம் போயிட்டு வந்து அதோட முடிஞ்சுது, போ இதுக்காங்களா அவனோட பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஒரு பிரயாணத்தை வைத்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சாலிஹானவனா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளுகண்டா. இப்ப நம்ம ஆட்கள்கிட்ட போய், அவர் யாருங்க? அவர் நல்ல மூலவி, நல்ல சிறந்த ஆளு, பெரிய ஆளு, அவர் ஊரெல்லாம் பயம் பண்றாரு. அவரை போட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டா அழகா சொல்லுவாங்க, பொட்டு பொட்டு வைப்பாங்க. அவரை பத்தி எங்களுக்கு தான் தெரியும், அவர் எப்படிப்பட்ட சாலிஹான மனிதர் என்று எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லி. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் வார்த்தையை பாருங்கள். அதே நேரத்தில் உங்களில் நல்ல குணமுடையவன் யார்? இதை யார்கிட்ட கேட்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட மனைவி கிட்ட போய் கேட்க சொன்னாங்க. சில பேரை சொல்லுவாங்க, அவர் ஊர்ல பெரிய ஆளு, அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், என்ன கேட்டாலும் மனைவி கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, அவரோட குணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாலிஹானவனா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளுன்னாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவன், நல்ல குணமுடையவன் யாரு தெரியுமா? மனைவி பிள்ளைகளுக்கு நல்லவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவன் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவன் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு சிறந்தவன். வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் உங்களில் என் குடும்பத்துக்கு மிக நல்லவன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன் உலகத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பரிபூரணமாக ஒரு ஆராய்ச்சி செய்து இவங்க எப்படிப்பட்ட குணமுடையவங்க என்று பார்ப்பதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தான் பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களிடத்தில் கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவர்களுடைய சாச்சாமார்கள் அல்லது அதுபோல இருக்கக்கூடிய உறவுகளிடத்தில் கேட்டால் தான் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க என்று பார்க்கும்போது. பெருமானாருடைய குடும்ப வாழ்க்கையை படிக்கவும் வேண்டும், தெரிந்து கொள்ளவும் வேண்டும். முடியுமாக இருந்தால் அதிலே ஒரு இடத்திலே பெருமானார் குடும்ப வாழ்க்கையில் பிழை இழைத்து விட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு, ஒரு பிழையும் இல்லாத அளவுக்கு, வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு என் மனைவிமாருக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நல்லவன் என்று ஒரு மனிதன் அடையாளம் காணப்படுவது மனைவியுடன் உறவுகளுடன் நடந்து கொள்ளும் வாழ்க்கை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்துல ரொம்ப நல்லா நடந்து கொண்டாங்க. மக்காவுல இருக்கும்போது தாண்ட பாட்டன் முப்பாட்டன்மார்கள் அவர்களுடைய பரம்பரைகளை தெரிந்து வைத்திருந்தார்கள். தன்னுடைய சாச்சாமார்களிடத்துல இரக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹதீஜா நாயகியோட திருமண வாழ்க்கையில கொண்டு சென்று ஹிராவிலே வைத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வருகிறது. வஹி வந்ததோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க என்ன போத்துங்க. புகாரில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு கூதலாக இருக்கிறது, காய்ச்சலாக இருக்கிறது, என்ன போத்துங்கன்னா. அப்ப ஹதீஜா நாயகி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள். குடும்ப வாழ்க்கையில நீங்க எந்த தப்பும் பண்ணினதில்லை யா ரசூலல்லாஹ். அதனாலதான் நாங்க விளங்கிக் கொள்ளணும், குடும்ப வாழ்க்கையில் தப்பு பண்ணியவன் உலகத்திலும் மறுமையிலும் இழிவுபடுத்தப்படுவான். குடும்ப வாழ்க்கையில நீங்க எந்த பிழையும் பண்ணல யா ரசூலல்லாஹ். இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அப்படித்தான் இருந்தாங்க. குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தங்களுடைய உறவுகளோட, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட சேர்ந்து நடந்தார்கள். உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள நல்ல குணமுடையவன் உங்கள் மனைவிக்கு நல்லவன் என்றாங்க. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஆயிஷா நாயிடத்துல கேட்போம், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட கணவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எப்படிப்பட்ட குணமுடையவர்கள் என்று கேட்கும்போது ஒரு ஹதீது வருகிறது. ஆயிஷா நாயிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்கள் கணவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எப்படிப்பட்ட குணமுடையவர்கள்? ஆயிஷா நாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆயிஷா நாய் தான் சின்ன மனைவி.
மற்றவங்க எல்லாம் வயசுல மூத்தவங்களும் இருந்தாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசுல குறைவானவங்களும் இருந்தாங்க. ரொம்ப குறைவான வயதுடையவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, என் கணவர் என் உயிரை விடவும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட குணம் எவ்வாறு இருந்தது தெரியுமா, கான குலுகுல் குர்ஆன், அவங்களோட குணம் குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆன்ல பிழை இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்திலேயும் பிழை இல்லை. குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லி முடிக்க முடியாது, பெருமானாருடைய குணத்தையும் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு நல்ல குணமுடையவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க காணப்பட்டாங்க. சொல்றது யாரு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். எனவே குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மிகச் சிறப்பானவர்களாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட குடும்ப வாழ்க்கையில அந்நிய மத சில மனிதர்கள், இதை ஒருவேளை அந்நிய மதத்தவர்கள் பார்த்தாலும் தமிழ் தெரிந்தவர்கள் பார்த்தாலும் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு கதை சொல்லப்படுகிறது. எவ்வாறு என்றால், இவர் திருமண வாழ்க்கையில் சில தவறை செய்திருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நினைச்சா கூட எங்கட ஈமான் போயிடும். அந்நிய மதத்தவர்கள் ஒருவேளை யாராவது சந்தேகத்தை கிளப்பி விட்டாலோ அல்லது சந்தேகத்தை தூண்டி விட்டாலோ, ஒரு ஒரு வயதில மூத்த ஒரு மனிதர் ஒரு சின்ன புள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, இது நியாயமா? சில தடிப்பான கனமான நம் உள்ளங்கள் ஜீரணிக்காத ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். இவர் கொஞ்சம் ஆசை கூடினவர். நஊது பில்லாஹி மின்ஹா. ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆயிஷா நாயகியை கல்யாணம் முடிக்க சொன்னது அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹதீஜா நாயகியை முடிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு, ஹதீஜா நாயகி 40 வயசு, 15 வயசு கூட. இப்ப பாருங்க, பெருமானாருடைய கடைசி காலம். இப்பொழுது ஒரு சின்ன மனைவியை முடிக்க சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். அங்கு ஹதீஜா நாயகியை முடிக்க வைத்தது அல்லாஹ் எதற்காக? மக்காவுல இஸ்லாத்தை சொல்லும் போது பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது சின்ன மனைவியா இருந்தா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு என்னங்க தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கும் ஒரு முதுமையான ஒரு பெண் ஆறுதலுக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் வயசுல மூத்தவங்களை முடிக்க வச்சான் அல்லாஹு தாலா. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவுல பிரச்சனை வரும்போது ஹதீஜா நாயகி தானே அனுபவம் உள்ளவங்க, வயசுல மூத்தவங்க, அவங்க சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் பொறுத்துக்கோங்க, யார ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்ற ஐடியா அங்கே வருகிறது. கடைசி காலமாகும் போது சின்ன ஒரு பெண்ணை முடிக்க வச்சதும் அல்லாஹ். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை முடிஞ்சு எவ்வளோ காலம் ஆயிஷா நாயகி வாழ்ந்தாங்க. ஹதீஸை அதிகமாக அறிவித்தவர்களில் ஆயிஷா நாயகி ஒருத்தர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ பின்னால் உள்ள சமுதாயத்துக்கு எத்த வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன பெண் அல்லாஹு தாலா முடிக்க வச்சான். பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியிலே ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி, இந்த 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சியிலும் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. இதே வயசுல மூத்தவங்களா இருந்தா அந்த ஹதீஸ் எல்லாம் கிடைச்சிருக்காது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸ் அறிவிச்சாங்க. ஆயிஷா நாயகி நிறைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அறிவிச்சாங்க. அப்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு வயது முதிர்ந்த பெண்ணையும் கடைசி கட்டத்தில் ஒரு சின்ன பெண்ணையும் முடிக்க வைத்தது அல்லாஹ். ஆரம்பத்தில் பெருமானாருக்கு துணையாக, கடைசி கட்டத்தில் இஸ்லாத்துக்கு துணையாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முடிக்க வச்சாங்க. இப்போ ஒரு விடயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பெண்ணாசை அப்படி உள்ளவங்க இன்றைக்கு சொல்ற மாதிரி இருந்தா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாவை விட அழகானவங்க உலகத்துல யாருமே கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் குறித்து ஷமாயிலு திர்மிதி என்ற கிதாபுல இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவங்க எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ்வோட அழகு எப்படி இருக்கும்? முடி நீளமாக வைத்திருப்பார்கள், ஜடை வைத்திருப்பார்கள், முடிய 2ஆக பிரிச்சு வாருவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுடைய புருவம் அழகாக இருக்கும், கன்னங்கள் அழகாக இருக்கும், தாடி அழகாக இருக்கும், ஷோல்டர் பெரியதாக இருக்கும். இந்த காலத்துல வாலிபர்கள் ஜிம்முக்கு போய் என் உடம்பு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்றெல்லாம் முயற்சி பண்ணுவாங்கல்ல பணங்களை கொடுத்து. இந்த அனைத்தையும் ரசூலுல்லாஹ் எந்த ஜிம்முக்கும் போக இல்லை, ஆனால் அழகான உடம்புடையவர்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி 25 வயசு அழகான வாலிபர் ஒருத்தருக்கு முதலாவது திருமணம் நடக்குது.
தரகர் வாராரு, புரோக்கர் உதாரணமா சொல்லுவேன், அப்படி ஒருத்தர் இலங்கையில இருக்கிறாரு. அவரை மாதிரி அழகு ஒருத்தருமே இல்லை, 25 வயசு. அவர்கிட்ட ஒருத்தர் வந்து, எங்க உங்களுக்கு ஒரு கல்யாணம் பேசட்டுமா? பேசுங்களேன். உங்களை விட 15 வயசு மூப்பு, அவ ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு உடுபட்டவான்னு சொன்னா புரோக்கர் அடி வாங்குவார் இல்லையா? நிச்சயமாக அறதான் கிடைக்கும். ஏண்டா அழகுக்கு 15 வயசு மூப்பான ஒருத்தரை கூட்டு வந்திருக்க, அதுவும் கல்யாணம் முடிச்சு புள்ளைய பெத்தவங்களை கூட்டு வந்திருக்கிற, கண்டிப்பாக எந்த இடமாக இருந்தாலும் தரகர் அறை வாங்குவார் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பெண்ணாசையுள்ளவர் அல்லது பெண் மோகம் உள்ளவராக இருந்தால் 25 அழகான வயது வாலிபர் 40 வயதுடைய திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு விதவையை முடித்திருப்பாரா? இதை நாம் ஏன் சிந்திக்க தவறிவிட்டோம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி தேவைகள் எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதுமையான பெண்ணை முடிக்க வைத்ததும் அல்லாஹ், இளமையான பெண்ணை முடிக்க வைத்ததும் அல்லாஹுதான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க பாருங்க, திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத மாதிரி யாராலும் வாழ முடியாது. ஹதீஜா நாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த ரெஸ்பெக்டை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயோட விளையாடணும், ஏன்னா அவங்கள புத்தி விளையாட்டு புத்தி, அவங்களோட விளையாடுறாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வாராங்க. வரும்போது ஆயிஷா நாய் என்ன செஞ்சோனும், என்னங்க வந்துட்டீங்களா யார ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன குடிக்கிறதுக்கு ஏதாவது தரவா, தண்ணீர் தரவா? அவங்க வரும்போது பொம்மைகளை வச்சு விளையாடி கொண்டு இருப்பாங்களாம். இப்போ நம்ம ஆட்கள் ஏதாவது பிஸ்னஸை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது மனைவி பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தா, அல்லது டிவி பார்த்துட்டு இருந்தா, செல்போனை பார்த்துட்டு இருந்தா, நம்ம ஆட்கள் எவ்வளோ கடுப்பாகுவாங்க, என்னெல்லாம் பேசுவாங்க. ஒன்றை முடிச்சு தரத்து வேறையாவது முடிச்சு தந்துருக்கலாம், இவரையெல்லாம் முடிச்சுட்டு நாம் படுற பாடு இருக்கு 1000 சொல்லுவாங்களா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும், அவக்கு விளையாடுற புத்தியண்டா கூட வந்து உட்கார்ந்து கொள்வாங்க. ஒரு ஒட்டகம் இருந்தது, அந்த ஒட்டகத்துக்கு ரெக்க வச்சிருந்தாங்க. ஆயிஷா நாயுடைய பொம்மை விளையாட்டு சாமான். என்ன ஆயிஷாவே, இந்த ஒட்டகத்துக்கு ரெக்கையெல்லாம் இருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் பண்றாங்க ஆயிஷா நாய். ஏன்னா அவவோட அப்படித்தான் வாழ முடியும். இந்த பெண்ணை நாம் முடித்திருக்கிறோம், வயதில் குறைந்தவர் என்றால் அந்த அவருக்கு என்ன புத்தி இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்றாங்க. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வராங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு, ஆயிஷா நாய் சின்ன புள்ள, சின்ன வயசு இல்லை. வரும்போது ஆயிஷா நாய் கேட்குறாங்க, ஆயிஷாவே நம்ம 2 பேரும் ஒரு ரேஸ் வச்சு பார்த்துருவோமா, ஹதீஸ் ஒரு ஓட்ட போட்டி வச்சுருவோமா, ஓட்ட பந்தயம் வைப்போமா? யார்? அல்லாஹ்வுடைய தூதர். சில பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, நான்லாம் ரொம்ப பிஸியான ஆளு, பொண்டாட்டியோட பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் போட்டுக்கிறது, மனைவி வீட்டுக்கு வரும்போது பிள்ளையெல்லாம் தூங்கியாச்சு, மனைவியும் தூங்கியாச்சு, நான் படுத்து எழும்புறேன். இப்படி இல்ல, உலகமே பெருமானாருடைய கையில் ஆட்சி கொடுக்கப்பட்டாலும் ஆயிஷா நாயோட ரேஸ் வைக்கிறாங்க. ரேஸை வச்சாங்களா? ரேஸை வச்சா 2 பேர் ஓடுறாங்க. இப்போ ஆயிஷா நாயும் ரசூலுல்லாஹ், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா இந்த உசைன் போல்ட் எல்லாம் அவரை விடையும் தாண்டி போயிருக்கலாம் ரசூலுல்லாஹ்க்கு இல்லையா? இப்போ மனைவி ஓடுறாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பிந்துறாங்க, ஆயிஷா நாயை முந்த விட்டாங்க. அதிலேயும் ஒரு ரகசியம் இருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு போட்டி வந்தா மனைவியை எப்பவுமே கொஞ்சம் முன்னால விடணும், விட்டு அவ கொஞ்சம் வின் பண்ண வைக்கணும். அதுக்காக நீ மொத்தமா படுத்துறக்கூடாது. இந்த துண்டை போட்டு படுக்கிறேன்னு சொல்ற மாதிரி மொத்தமா மனைவி தான் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடக்கூடாது. இப்ப ஆயிஷா நாயகி அப்படி சந்தோஷம், என் கணவரை நான் வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்தில் இருந்தாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு வெற்றி பெற்றேன், என் கணவரை நான் தோக்கடிச்சிட்டேன். இன்னும் ஒரு நாள் வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவை இன்றைக்கு ஒரு போட்டி வைப்போமா, ரேஸ் ஒன்று வச்சு பார்ப்போமா? அன்றைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், இன்றைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன், சரி வச்சிருவோம்னா. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயிஷா நாயுடைய இந்த பெடரியில தட்டி சொன்னாங்க, ஆயிஷாவே மெச்சு ட்ரோ, சிஜால், சிஜாலண்டா ட்ரோ, அன்றைக்கு நீங்க இன்றைக்கு நான். அப்ப கூட அந்த பெண்களுடைய புத்தி இருக்குமே, சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாத கதை என்ற மாதிரி ஆயிஷா நாய் சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், அன்றைக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருந்தேன், இன்றைக்கு கொஞ்சம் கொளுத்துட்டேன், அதனால தான் தோத்துட்டேன்டாங்க. இதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்படித்தான் இருப்பாங்க என்பது தெரியும். இதுக்கு ஏத்த மாதிரி வாழணும். இதெல்லாம் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, குடும்ப வாழ்க்கையில் உள்ள முன்மாதிரி. இன்னும் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒன்று சொல்லப்படுகிறது பெருநாளுடைய நாள், அல்லது அது ஷஅபானுடைய அரைவாசி, நிஸ்ஃபு ஷஅபான் என்றும் சொல்லப்படுகிறது. மதீனத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வெளியில ஹபஷிகள் என்ன, ஹபஷா நாட்டை சார்ந்த பிள்ளைகள் வந்து இந்த களிக்கம்பு விளையாடுறாங்க. களிக்கம்புண்டா நம்ம ஈஸ்டர்ன் சைடுகளில் சில இடங்கள்ல விளையாடுவாங்க. களிக்கம்பு நல்லா இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு விளையாட்டு அது.
அதை விளையாடி கொண்டு இருக்கிறான். விளையாடி கொண்டு இருக்கும்போது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்றாங்க, ஆயிஷா நாயகி வந்து ரசூல்லாட்ட கேட்க முன்னால, ஆயிஷாவே அந்த விளையாட்டை உங்களுக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டான். ஆமா யா ரசூலல்லாஹ் பார்க்கணும்னா, சரி வாங்கண்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியில அந்த வீட்டுடைய அதாவது கதவை திறந்து கைய ஒரு நிலையில இப்படியே வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. ஆயிஷாவே பாருங்கன்னாங்க. விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆயிஷா நான் எப்படி தெரியுமா பார்த்தாங்க, பின்னால வந்து ரசூல்லாட ஷோல்டர்ல இந்த நாடியை வச்சு அப்படி பார்த்து கொண்டு இருந்தாங்க. எப்படி ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? இப்ப கொஞ்ச நேரம் போகுது, விளையாட்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷாவே போதுமா, ஆயிஷாவே போதுமா, கொஞ்சம் பேசாம இருங்களேன் அப்படின்னா, சும்மா இருங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது, ஆயிஷாவே போதுமா, பார்த்தாச்சா போதுமா, கொஞ்சம் இருங்க இன்னும் பார்ப்போம் அப்படின்னாங்க. இப்ப பாருங்க ஆயிஷா நாயகியை பாருங்க, 3வது தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க முன்னால ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இப்போ உள்ள போயிடலாம் அப்படின்றாங்க. சில ஆட்கள் நம்மள மனைவி ஏதாவது ஒன்றை கேட்டா அது இவனால கொடுக்க முடியும், அதெல்லாம் முடியாது. அதுக்காக வேண்டி மனைவி இந்த ஒரு பாவமான காரியத்தை சொன்னா அதை செய்யக்கூடாது. நம்மால முடியும், நம்ம கிட்ட வசதி இருக்கிறது, அதை செய்து கொடுக்கலாம் என்றால் நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஜகாத்துடைய பாடத்தை நீங்க எடுத்து பார்த்தா சிலவங்க சொல்லுவாங்க, என் மனைவி கிட்ட பாத்தீங்கன்னா இந்த 4 மாலை 5 காப்பு 10 காப்பு. இஸ்லாமிய சட்டத்தில் ஜகாத்துடைய சட்டத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளணும், பாவிக்கும் நகைக்கு ஜகாத் இல்ல, பாவிக்கிற நகைக்கு ஜகாத் இல்ல. ஆனாலும் பாவிக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து இருக்கிறது. ஒரு நடுத்தரமான குடும்பம் 100 பவுன் வச்சிருக்கிறான்னா கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் 100 பவுன் நகை இருக்குதுன்னா கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அவங்களோட லெவல் அது. இஸ்லாம் அப்படி வச்சிருக்குங்க சட்டங்களை. அப்ப மனைவி கேட்டா, அதான் உங்களுக்கு தானேங்க ஒரு காப்பு இருக்குது, இதுக்கேங்க வாங்கணும், எங்க ஆசையா இருக்குதுங்க, துபாய் போய் இருக்கிறோம், துபாயில ஒரு ட்ரிப் வந்திருக்கிறோம், ஒரு காப்பு வாங்கித்தாங்க, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். எங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கணும். அதுக்காகவே நீ மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடனாகி நஷ்டமாகி வட்டிக்கு போய் முசீபத்துல போய் மாட்டிக்கொள்ள கூடாது. எதை எங்களால செய்ய முடியுமோ அதை நாங்க செஞ்சு கொடுக்கணும் சொல்றது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டுறாங்க. சரி, இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட சண்டால் பிடிச்சிக்கிறாங்களா, அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் செல்ல சண்டைகள் இருந்திருக்கிறது. ஒரு தடவை ஆயிஷா நாய்க்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் பல ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது. 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஆயிஷா நாய் ஒன்று சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஆயிஷா நாய். இப்படியே போகுது ரொம்ப நேரமா. போகும்போது அந்த வழியால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, வாங்க நீங்க தான் சரியான ஆள். அபூபக்கர் ரலியல்லாஹு யாரு, ஆயிஷா நாயோட வாப்பா. கூப்பிட்டாங்க, நீங்க தான் சரியான ஆள், எங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை தீர்த்து வைங்கடா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்களே பிரச்சனை வந்து நிக்கிறீங்களே, என்ன செய்தின்னு கேட்டாங்க. இல்ல, எனக்கும் உங்களோட மகள் ஆயிஷா, என் மனைவி ஆயிஷாக்கும் இடையில ஒரு பிரச்சனை, நீங்க தான் வாப்பா தீர்த்து வைக்கணும்டா. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, சரி என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியணும், முதலாவது அது என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொன்னாங்க, ஆயிஷாவே பிரச்சனை என்னன்னு வாப்பா கேட்கிறாரு, நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவான்னு கேட்டாங்க. உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, ஆனா உண்மையை தான் சொல்லணும்ட்டாங்க. இதை கேட்டதோட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்படியே ஃபயர் ஆயிட்டு, கடுப்பாயிட்டு. ஏன்னா அல்லாஹ்வோட தூதர் போய் சொல்லுவாங்களா, நீங்க தான் சொல்லணும் ஆனா உண்மையை சொல்லணும்ட்டாங்கல்ல. இதை கேட்டதோட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்களுக்கு ஆத்திரம் வந்தது. அந்த இடத்துல ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய தூதரா பார்க்கல, கணவரா பார்த்தாங்க. அதனாலதான் அப்படி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் போய் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லுவோம்ல, உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை கேட்டதோட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கோபம் வந்து ஆயிஷா நாயகி விட்டாங்க ஒரு அறை, இந்த தோடு கிழிந்தது. அப்படி ஒரு அடி அடிச்சதோடு இப்ப பாருங்க ரசூலுல்லாஹ் எப்படி கையாளுறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சத்தம் போட்டாங்க, நான் உங்களை கூப்பிட்டது இந்த பிரச்சனையை விசாரிக்கத்தான் கூப்பிட்டனே தவிர என் மனைவியை அடிக்கும் உரிமை உங்களுக்கு கிடையாது என்றதோட ஆயிஷா நாய் ஓடி வந்து பின்னால் நின்று கொண்டாங்க. என் வாப்பாவை விட என் கணவர் தானே என்னோட இறக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு வாங்கன்னாங்க. அவ்வளவுதான். இப்ப ஆயிஷா நாய் பார்த்தாங்க, என் வாப்பாவை விட என் கணவர் தான் இறக்க, நான் ஏன் இவரோட சண்டை பிடிக்கணும், வேலை முடிஞ்சது. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை.
மனைவியோட எப்படி வாழணுமோ, என்ன முறைக்கு வாழணுமோ அந்த முறைக்கு வாழ்ந்து காட்டினாங்க. நான் இந்த சமுதாயத்துக்கு சொல்லுவேன், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று மிம்பர்ல பயான்ல எல்லாம் பேசி தள்ளுறீங்கல்ல. பெருமானாருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதில் முதலாவது இந்த சமுதாயம் படிக்க வேண்டியது தெரியுமா? பெருமானாருடைய மனைவிகளுடன் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை. நிறைய பேர் கல்யாணத்தை முடிச்சிட்டு காலி கூட்டுல போய் நிக்கிறாங்க. ஏன்? வாழ தெரியாது, எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் என்று தெரியாது. மனைவி இடத்தில் தோத்து போவது கூட இன்பமாத்தான் இருக்கும். சில கட்டத்தில் இந்த மனைவி மாற புகழோன்னு பண்ணுவாங்க, அதுலேயும் ஒரு இன்பம் இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை புகழுவாங்க இல்லையா? மனைவியை சந்தோஷமா புகழு 4 வார்த்தையை சொல்லும் போது அதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, சிரிப்பாகவும் சிந்தனையாகவும் அது இருக்கும். ஒருத்தனுக்கு கணவனுக்கும் மனைவி கடையில சண்டையா இருக்கும்போது ஒருத்தன்ட்ட போய் கேட்டானே, எனக்கும் மனைவிக்கும் ஒரே சண்டையா இருக்குது, ஏதாவது தீர்ப்பு சொல்லுப்பா அப்படின்றதோட அவன் ஐடியா கொடுத்தான், நீ மனைவியை நல்லா புகழ்ந்துட்டா பிரச்சனை முடிச்சிருமாண்டான். அப்படியா? புகழ்ந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? அவன் முடிஞ்சிடும். இவன் போய் இன்றைக்கு புகழ்ந்து தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு வீட்டுக்கு போய் மதியம் சாப்பாட்டை வச்சதோட இந்த சாப்பாட்டை புகழ ஆரம்பிச்சான். என்ன சாப்பாடு ஆக்கியிருக்கிற பாத்தியா, அது சோறு நல்லா இருக்குது, கறி நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. இதை சொல்ல சொல்ல அவன் ரொம்ப கடுப்பாகிறான். கோபம் கூடிட்டே போகுது. என்னடா புகழ்ந்தா இரக்கம் வரும், பாசம் வருமாண்டா, கடுப்பாகிட்டே போறா என்னான்னு பார்க்கும்போது அவ சொன்னானா, இவ்வளோ நாளும் நான் சமைச்சேன், ஒன்றும் புகழலை, இன்றைக்கு பக்கத்து வீட்டால எல்லாம் கொண்டு வச்சேன், ரொம்ப புகழ்றீங்களே, உங்களுக்கும் அவக்கும் என்ன தொடர்புன்னு வேற பிரச்சனை ஆயிட்டு. அது அவன் தலையெழுத்து, அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது. சொல்லுவாங்க, ஒரு கதைக்கு சொல்லுவாங்க. அப்ப என்னண்டா, மனைவியை புகழ்வதும் ஒரு இன்பமானதுதான். சிலவன் மனைவியை புகழாததினால அந்த மனைவி என்ன தெரியுமா செய்யறா, இந்த டிக்டாக்கு ஒரு முசீபத்தில் இருக்குதானே, அதுல ஒரு வீடியோ போட்டு எவனாவது கீழே நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னா அந்த பக்கம் இருக்கப்படுகிறான். ஏன்னா நம்ம ஆள் தானே புகழ்றதே இல்லையே, கணவர் தானேங்க வாயை துறக்கிறது இல்லையே, எவனோ புகழ்றானேண்டா. பெண்கள் என்பவர்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வளைந்த எலும்பின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள் வளையும் தன்மையுடையவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களை அப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. இன்னும் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள ரகசியம். ஏண்ட மனைவி வேண்டா 100க்கு 100 நான் நம்பித்தான் இருக்கிறேன். அவளை நைட்ல வேணா ஜப்பானுக்கும் நான் அனுப்பி வைப்பேன், யாழ்ப்பாணத்துக்கு ஜப்னால கங்களை நான் அனுப்பி வைப்பேன். ஏண்டா என் பொண்டாட்டி மேல் அவ்வளோ நம்பிக்கை. எந்த ஆண் வந்து பார்த்தாலும் ஏண்ட பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்புறோமே, அதுவும் பிழையானது. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்காங்க. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு வராங்க, கண்ணு தெரியாத சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ள போங்க. யார சொல்ல, அவருதான் கண்ணு தெரியாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உங்களுக்கு 2 பேரும் கண்ணு விளங்குது இல்ல, நீங்க உள்ள போங்க வேண்டாம். கண்ணு தெரியாதவர் தான் வந்திருக்கிறார், இருந்தாலும் நீங்க இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக மனைவியை நம்புவதும் பிரச்சனை. அதுக்காக வேண்டி சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தா சந்தேகம் சந்தோஷத்தை கெடுத்து விடும் சொல்லுவாங்கல்ல, அதுவும் பிரச்சனை தான். மனைவியை நம்பவும் வேண்டும், ஆனால் அந்த இடத்தில் வைத்து நாம் நம்ப. இதெல்லாம் எங்க இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடியது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் மனைவிமார்களோட பிள்ளைகளோட மிக இரக்கமாக மிக பாசமாக அழகிய ஒரு குடும்ப வாழ்க்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. சின்ன வீடு தான் ரசூலுல்லாஹ்வோட வீடு, சின்ன வீடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த ஹதீஸிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தஹஜ்ஜத் தொழுவாங்க. பள்ளியோட தான் ஊடு, பள்ளியில ஒரு கேட்டினை நீக்கினா அது ஆயிஷா நாயிட ஊடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஆயிஷா நாயி சொல்லுவாங்க, இரவிலேயே தொழுவாங்க. எவ்வளோ ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்தாங்க ஆயிஷா நாயி என்றா, ரசூலுல்லாஹ் சுஜூது போகும்போது காலை மடக்கி கொள்வாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைக்கு வரும்போது காலை நீட்டி கொள்வாங்க. இந்த பக்கம் கிபிலாண்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது காலை மடக்கி கொள்வாங்க. திரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அதாவது சுஜூது வரும்போது காலை மடக்கி கொள்வாங்க, நிலைக்கு வந்ததோட காலை நீட்டி கொள்வாங்க. அப்ப அவ்வளவு ஒன்றாக பின்னி இருந்தார்கள் என்று சொன்னதோட இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க கவனிக்கணும். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு அவ்வளவுதான் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒரு மனிதர் தொழும் போது இன்னும் ஒரு மனிதர் தூங்குவதற்கு இடமில்லாத வீடு தான் ஆயிஷா நாயுடைய வீடு. நான் அதையும் பொருந்தி வாழ்ந்தாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட சக்கராத்து நெருங்கின கட்டத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவியோட வீட்டுக்கும் போனாங்க.
அப்பதான் எல்லா மனைவிமாரும் சொன்னாங்க, யார சொல்ல நீங்க எல்லா வீட்டுக்கும் வரவானம், ஆயிஷாட வீட்டுல ஏறீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா போகும்போதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தேன், ஐநான கதன், ஐநான கதன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு எங்க இருப்பேன்னு கேட்டுக்கொண்டே இருந்தாங்கல்ல. எல்லாருக்கும் விளங்கிட்டு ஆயிஷா நாயுடு வீட்டுல இருக்கிறத விருப்பப்படுறாங்கன்றது விளங்கினதுனால, யார சொல்ல நீங்க ஆயிஷாட வீட்டிலே இருங்க, நாங்க எல்லோரும் பொருந்திக் கொள்கிறோம் என்றாங்க. அந்த பொருந்திக் கொள்கிறோம் என்ற வார்த்தை கிடைக்கும் வரைக்கும் எல்லா மனைவியோட வீட்டுக்கும் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அவ்வளோ இரக்கமாக பாசமாக இருந்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட எவ்வளோ இரக்கமா பாசமாக இருந்தாங்கண்டா, அவங்களுக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால ஒரு ஆட்டை அறுத்தா கூட இது ஆயிஷாட தோழிகள், ஹதீஜாவுடைய தோழிகள் வீட்டுல கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஹிராவுல ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஹிராவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியே இருந்தாங்க. இக்ரா வருது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. பின்னால கொஞ்ச நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. பின்னால ஹிராவுக்கு வந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில வருது. வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுல இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மக்காவுக்கு போறவங்க எல்லாம் ஹிராவுக்கு போவாங்க. மலையடி வாரத்துக்கு போய் இந்தா மேல மலை இருக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க. குகை இருக்குது பாருங்க, ஏற மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம். ஹதீஜா நாய் என்ன செய்வாங்களா, இரவு நேரத்துல சாப்பாடை எடுத்துக்கொண்டு கறியை எடுத்துக்கொண்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து ரசூலுல்லாவுக்கு ஹிராவுல கொடுத்துட்டு போவாங்க. புகாரில வருது, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டு இருக்கும்போது ஹதீஜா நாய் ரோட்ல வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வழியில ஹதீஜா வந்து கொண்டிருக்கிறாள், அவட கையில உணவு இருக்கிறது, உதும் ஆணம், அப்படியே வருது ஹதீஸ்ல, ஆணம் இருக்கிறது, வந்தா சொல்லுங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, இல்ல அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. ஹதீஜா நாய் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வாழ்ந்தாங்க, மனைவிமாரும் அப்படி வாழ்ந்தாங்க. அன்பை நாங்க கொடுத்தால்தான் அன்பு வரும் என்பதற்கும் உதாரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு பெரிய முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. அதை பெற்று நாமும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தகத்தெறிந்து நல்ல ஒற்றுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த அளவு முடியாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.